உடல் எடை அதிகரித்தல் ஒரு சிக்கல். இது தன்னுடன் மிகப்பெரிய நோய்களை கொண்டு வருகிறது. உடல் எடைக்கு காரணம் டயபெட்டிஸ், உடல் எடைக்கு காரணம் தைராய்டு, உடல் எடைக்கு காரணம் மூட்டு வலி அதாவது ஆர்த்தரைட்டிஸ், உடல் எடைக்கு காரணம் பிளட் பிரஷர், கொழுப்பு உள்ளிட்ட உயிரை குடிக்கக்கூடிய நோய்கள். உடல் எடை உருவாக்குகிறது இதய நோய். இது மட்டுமல்ல, உடல் எடையால் 30க்கும் அதிகமான நோய்கள் உருவாகின்றன. உடல் எடை அதிகரிப்பின் காரணமாக உடம்பு மோசமாகிறது. இந்தியாவில் 26 கோடிக்கும் அதிகமான பெண்கள் உடல் எடையால் அவதிப்படுகின்றனர். குறைந்தபட்சம் 19 கோடிக்கும் அதிகமான ஆண்கள் உடல் எடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சராசரியாக 1.5 கோடி குழந்தைகளும் உடல் எடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நண்பர்களே, நீங்களும் உடல் பருமனால அல்லது உடல் எடை அதிகரிப்பால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இது உங்களுள்ள உயிரை குடிக்கும் நோயை உருவாக்க கூடும். ஆனா நாம உடல் எடை அதிகரிப்பதை தடுத்து எவ்வாறு ஆரோக்கியமா இருப்பது, உடல் எடையை குறைப்பதற்கான விஞ்ஞானபூர்வமான வழி என்ன, நேச்சுரல் ஆயுர்வேதிக் சொல்யூஷன்ஸ் ஆகியவற்றை பற்றி இப்ப இந்த நிகழ்ச்சியில தெரிந்து கொள்வோம். நம்மளுடன் இருக்காங்க அவார்ட் வின்னிங் டாக்டர் தீபிகா. டாக்டர் தீபிகா, உங்களை வரவேற்கிறோம் எங்க நிகழ்ச்சிக்கு. இதன் பெயர் ஸ்லிம் சூத்ரா. டாக்டர், உங்ககிட்ட என்னோட கேள்வி என்னன்னா, உடல் எடை காரணமா பலவிதமான சிக்கல்கள் இருக்கு. ஆனா இந்த உடல் பருமனை குறைப்பது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. இந்த உடல் பருமனிலிருந்து விடுதலை கிடைக்குமா? இதனால வரக்கூடும் நோய்கள் இருந்து நம்ம பாதுகாக்க முடியுமா? மேலும் உடல் பருமன் நம்ம நெருங்காம இருக்க என்ன செய்யறது? பாருங்க, உடல் பருமனை குறைக்க முடியும். அதனுடைய மூல காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா குறைக்கலாம். உடல் எடை அதிகரிக்கும் பல காரணங்கள்ல ஒரு காரணம் தான் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ். இது உடம்புல இருந்து வெளியே வர்றது கிடையாது. இரண்டாவது மிகப்பெரிய காரணம் இன்றைய லைஃப் ஸ்டைல் அல்லது செடென்டரி லைஃப் ஸ்டைல். அப்புறம் மோசமான உணவு பழக்கம், அதாவது மைதாவால செய்யப்பட்ட உணவுகள், எண்ணெய் உணவுகள், ஃபேட்டி உணவுகள் போன்றவை. பெண்கள்ல தைராய்டு அல்லது பிசியூடி. இந்த காரணங்களால வேலை செய்யாமல் உடல் பருமனை குறைக்கவே முடியாது. எங்களோட டீமுக்கு இந்த அறிவியல் அணுகுமுறை புரிய வந்தது. அப்ப நாங்க இப்படிப்பட்ட ஆயுர்வேதிக் ஃபார்முலாவை தயார் பண்ணினோம். இது உடம்புல டிடாக்சிஃபைய செஞ்சு அதிகரிக்கும் உடல் பருமனை குறைக்கவும் செய்யுது, உடல் எடையும் அதிகரிக்காது. உடல் எடையை குறைக்கக்கூடிய அறிவியல் ஃபார்முலாவின் பெயர் தான் ஸ்லிம் சூத்ரா. இதன் பொருட்களை ஆராய்ந்து சோதனை செஞ்ச பிறகுதான் இந்திய அரசின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷும் இதற்கு அனுமதியை வழங்கியிருக்கு. நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். நாள் முழுக்க சீட்ல உட்கார்ந்து நான் பேஷண்ட்டை பார்க்கறேன். டாக்டரா இருந்தாலும் நான் அன்ஃபிட்டா இருந்தேன். டாக்டரா இருப்பதால அளவற்ற முயற்சி செஞ்சேன். ஆனா எதனாலையும் ரிசல்ட் வரவே இல்ல. உணவை விடவே முடியல. நீங்களும் உங்கள் உடல் எடையை குறைக்க விரும்பினால் இன்றே வீட்டில் இருந்தவாறே வாங்குங்கள் திவ்ய ரிஷி ஆரோக்கியம் சன்ஸ்தானின் இயற்கையான மருந்து ஸ்லிம் சூத்ரா. ஸ்லிம் சூத்ராவில் உள்ள நேச்சுரல் ஃபேட் ரிடியூசிங் எலிமெண்ட்ஸ் கார்ஜினியா கம்போஜியா. இது உங்கள் உடல் எடையை குறைக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கான ஐடியல் உடல் எடையை கொண்டு வரும். என்னுடைய மனைவி ஒரு நாள் ஸ்லிம் சூத்ரா பற்றி சொன்னாங்க. சில நாட்கள் அதை நான் பயன்படுத்தினேன். பயன்படுத்த தொடங்கி இன்னைக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னுடைய இடுப்பின் சைஸ் 38ல இருந்து 34 ஆயிடுச்சு. 32 கிலோவுக்கு தயாராயிட்டு இருக்கேன். டாக்டர் தீபிகா, நம்முடன் ஒரு காலரும் இணைஞ்சிருக்காங்க. பார்க்கலாம் அவங்களோட பிரச்சனை என்னன்னு. சரி, கேட்கலாம். வணக்கங்க, உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் பெயர் ஸ்லிம் சூத்ராவில். வணக்கம் மேடம். தேங்க்யூ மேடம். சரி, இப்ப முதல்ல சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? என்னுடைய பேர் ரோஹித் சர்மா. நான் கான்பூர்ல இருந்து பேசுறேன். ரோஹித், நீங்க இப்ப தீபிகா கிட்ட பேசலாம். நீங்க உங்க பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் தீபிகா. வணக்கம் ரோஹித், உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. டாக்டர், கடந்த 3 வருஷங்களா என்னுடைய எடை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதன் காரணமா நான் கவலையாவே இருக்கிறேன். முன்ன என்னுடைய உடல் எடை 65 கிலோவா இருந்துச்சு. ஆனா இது அதிகரிச்சு 92 கிலோ ஆயிடுச்சு. டாக்டர், எனக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு சரியான வழியை சொல்லுங்க. ரோஹித், முதல்ல நான் உங்களுடைய உயரம் மற்றும் வயசை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்புறம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? டாக்டர், என்னுடைய உயரம் 5.8, என்னோட வயசு 43. நான் கால் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். பாருங்க ரோஹித், உங்களுடைய உயரத்துக்கு ஏத்தவாறு உங்க எடை 63 கிலோவிலிருந்து 76 கிலோவா இருக்கணும். நீங்க இப்ப சொன்ன மாதிரி கடந்த 3 வருடங்களா உங்க எடை 27 கிலோ அதிகமாயிருக்கு. இந்த வகையில உங்க எடை அதிகரிச்சிருக்கு. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய நோய்களும் வரலாம். அதாவது ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஃபேட்டி லிவர், இதய நோய்கள். இந்த நோய்களால உங்களுக்கு மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
இதனால இதுக்கு நீங்க மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். சரி ரோஹித், ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எண்ணெய் உணவுகள் அல்லது இனிப்பு அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஆமா டாக்டர், அதை நான் சாப்பிடுவேன். உடற்பயிற்சி போன்றவற்றை செய்றீங்களா இல்லையா? ஆமா டாக்டர், நான் வீட்லயே எக்ஸசைஸ் செய்யறேன். ஆனா உடல் எடை மட்டும் குறையவே மாட்டேங்குது. பாருங்க, உங்க உடம்புல இருக்க ஃபேட்டை குறைக்க, மேலும் புதிய ஃபேட்கள் உடம்புல உருவாகாம தடுக்க நீங்க முதல்ல திவ்ய ரிஷி ஆரோக்கியம் சன்ஸ்தானின் ஸ்லிம் சூத்ராவை இன்னிலிருந்து எடுத்துக்க தொடங்குங்க. இதுக்கு இந்திய அரசின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷும் அனுமதி கொடுத்திருக்கு. ஸ்லிம் சூத்ராவில் கிடைக்கும் ஸ்லிம் சூத்ரா கேப்சூலை காலையிலும் மாலையிலும் எடுத்துக்கங்க. மேலும் ஸ்லிம் சூத்ரா பவுடரை தினமும் 2 முறை வெதுவெதுப்பான தண்ணியுடன் குடிக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கோங்க, கோர்ஸ் முழுமையடைவதற்கு முன்னதாக மருந்தை நிறுத்தாதீங்க. நன்றி டாக்டர். ஸ்லிம் சூத்ராவை தினசரி பயன்படுத்தினதுனால என்னுடைய உடல் எடை குறைஞ்சிருக்கு. வெஸ்ட்லைனும் 3 முதல் 4 இன்ச் குறைஞ்சிருக்கு. அதாவது ஸ்லிம்மிங் வித்வுட் டயட்டிங், ஒன்லி வித் ஸ்லிம் சூத்ரா. டாக்டர், ஸ்லிம் சூத்ரால அப்படி என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு? பாருங்க, ஸ்லிம் சூத்ராவில பல பொருட்கள் இருக்கு. ம், இது கொழுப்பை விரைவா குறைக்குது. மேலும் ஸ்லிம் சூத்ராவின் முக்கியமான பொருள் கார்சீனியா கம்போஜியா. கார்சீனியா கம்போஜியால HCl பொருள் இருக்கு, அதாவது ஹைட்ராக்சிக் சிட்ரிக் ஆசிட்ன்ற பொருள் இருக்கு. இது இயற்கையான முறையில உடம்புல அதிகமா இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸை ஃபேட் கன்வெர்ட்டா ஆகக்கூடிய ப்ராசஸ் ஏற்பட விடாம தடுக்குது. இதனால உடம்புல கொழுப்பு ஏற்படக்கூடிய ப்ரொமோஷன் தடுக்கப்படுது. மேலும் உடல் எடை அதிகரிக்கிறது முழுசா குறையுது. இதனுடைய லிபிட் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் செஞ்சு உடம்புல ஏற்கனவே இருக்கிற கொழுப்பை கார்போஹைட்ரேட்ஸ்ல பிரேக் டவுன் செய்யுது. இதனால உடம்புக்கு அதிக எனர்ஜி கிடைக்குது. இதோட கூடவே கார்சீனியா கம்போஜியா ரத்தத்துல இருக்கும் லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் லெவலை குறைக்கவும் உதவுது. இதனால பசியும் குறையுது. ஆனா உடல் எடை அதிகரிக்கும் பேட் ஃபேட்ஸ் மூலமா உங்களுக்கு அதிக எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கார்சீனியா கம்போஜியா எப்படிப்பட்ட பழம்னா, மோசமான கொழுப்பு மற்றும் ட்ரைகிளிசரைட் லெவலை குறைக்குது. மேலும் நல்ல கொழுப்பை அதிகரிக்குது. இதனால உடம்புல வரக்கூடிய பல நோய்களை நீங்க தடுக்கலாம். இதோட கூடவே கார்சீனியா கம்போஜியாவுல விட்டமின் சி நிறையவே இருக்கு. இதனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்ட் ஆகுது. உடம்பில் உள்ளே இருக்கும் சக்தி பல மடங்கு அதிகரிக்குது. மேலும் நீங்க மோசமான நோய்கள்ல இருந்தும் பாதுகாப்பா இருக்கலாம். உடல் எடை அதிகமா இல்லைன்னா நீங்க டயபெட்டிஸ், தைராய்டு, ரத்த அழுத்தம், இதய நோய்கள், PCOD போன்ற நோய்கள்ல இருந்து பாதுகாப்பாவும் இருக்கலாம். அதனால நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன், இன்னிலிருந்தே ஸ்லிம் சூத்ராவை பயன்படுத்துங்க. இதனால உங்க எடை குறையும், மேலும் ஹெல்தி மற்றும் ஃபிட்டா இருப்பீங்க. ஸ்லிம் சூத்ராவின் ஒரு பேக்கில் உங்களுக்கு கிடைக்கின்றது ஸ்லிம் சூத்ராவின் பவுடருடன் ஸ்லிம் சூத்ரா கேப்சூல். ஒரு கரண்டி ஸ்லிம் சூத்ரா பவுடர் மற்றும் கேப்சூலை தினமும் வெதுவெதுப்பான தண்ணியில 2 முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். 40 நாட்கள் இதனுடைய கோர்ஸை முழுமை செய்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம். மனதுக்கு பிடித்த பர்சனாலிட்டியை பெற முடியும். ஸ்லிம் சூத்ராவால உங்களுக்கு கிடைக்குது 40 நாட்களுக்கான கோர்ஸ் வெறும் 5 ரூபாய்க்கு 1 கிராம் பவுடர், அதனுடன் கேப்சூல் ஃப்ரீ. வணக்கம். ஆயுர்வேதத்துல உடல் எடையை குறைக்க முடியும். மனிதர்களுக்கு 7 விஷயங்கள் இருக்கு: திசு, ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்ரா. உடல் எடையினால நம்முடைய கொழுப்பு அதிகமாக தொடங்குது. இதன் காரணமாக நம்முடைய உடம்புல கொழுப்பு டெபாசிட் ஆக தொடங்குது. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, இதனுடைய பின் விளைவாக நம்முடைய எலும்புகள் அல்லது எலும்பு மஜ்ஜை, சுக்ரா ஆகியவை நம்முடைய உடம்புல சரியான விதத்துல இருக்கிறதில்ல. மேலும் குண்டா இருப்பவங்க ரத்த சம்பந்தமான அல்லது பிளட் ரிலேட்டட் அல்லது செக்ஷுவல் டிசார்டரால பாதிக்கப்படுறாங்க. ஸ்லிம் சூத்ரா கொழுப்பை குறைத்து உடல் எடை அதிகரிப்பதில் இருந்து விடுதலை அளிக்குது. ஸ்லிம் சூத்ரா வெறும் உடல் எடையை மட்டுமே குறைக்கிறதில்ல, மேலும் உடம்புல நோய் எதிர்ப்பையும் அது அதிகரிக்குது. பாடி செல்ஸுக்கு ஆக்சிஜனை சிறப்பாக கொண்டு சேர்த்து உங்களுக்கு ஏஜிங்ல இருந்தும் காப்பாத்துது. இதனாலதான் ஸ்லிம் சூத்ரா உங்க உடம்புல முழுமையா வேலை செய்யுது. டாக்டர் தீபிகா நம்முடன் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் அவங்களோட பிரச்சனை என்னன்னு. சரி. வணக்கம், உங்களை வரவேற்கிறோம் இங்க நிகழ்ச்சியில. இதன் பெயர் ஸ்லிம் சூத்ரா. வணக்கங்க. சரி, இப்ப முதல்ல சொல்லுங்க, உங்க பெயர் என்ன, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க?
நான் மும்பைல இருந்து சோனியா பேசுறேன். சோனியா, நீங்க உங்க பிரச்சனைய டாக்டர் தீபிகாவோட ஷேர் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சோனியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி டாக்டர், என்னோட உடல் எடை ரொம்ப அதிகமாயிடுச்சு. உங்க எடை எவ்வளவு? இப்ப நான் 76 கிலோ இருக்கேன். ஆனா முன்ன இப்படி இல்ல. இந்த பிரச்சனை எனக்கு டெலிவரிக்கு பிறகு வந்திருக்கு. இப்ப எனக்கு 9 மந்த் பேபி இருக்கு. ஓகே, உங்க உயரம் என்ன? என்னுடைய உயரம் 5.4. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு டாக்டர், அதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க சோனியா, டெலிவரிக்கு பிறகு உடல் எடை கூடுவது சாதாரண விஷயம்தான். ஆனா போஸ்ட் டெலிவரிக்கு பிறகும் கூட உடல் எடையை குறைக்க முடியும். இதுவரைக்கும் நீங்க உடல் எடையை குறைக்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? காலையில உடற்பயிற்சி செய்யறேன் டாக்டர். அப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸ குடிக்கிறேன். ஆனா தாய்ப்பால் கொடுக்கறேன். இதனால டயட்டிங் செய்ய முடியல. பாருங்க சோனியா, வெறும் உடற்பயிற்சி செய்யறதாலேயோ இல்ல எலுமிச்சப்பழ ஜூஸ் குடிக்கிறதாலேயோ டெலிவரிக்கு பிறகு உடல் எடை குறையாது. இதனால முதல்ல உங்க உடம்பு, பிறகு உங்க குடலின் டீப் கிளென்சிங்க நம்ம செய்யணும். இதனால உங்க டம்மி ஏரியால இருக்கிற ஃபேட் குறையும். கூடவே உங்க உடம்புல மற்ற இடங்கள்ல இருக்கும் கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே நடக்கும் நம்முடைய ஸ்லிம் சூத்ராவால. இது ரொம்பவே முயற்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி உருவாக்கப்பட்டது. டாக்டர், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். நான் தாய்ப்பால் கொடுக்கறேன். இத நான் பயன்படுத்துறதால பேபிக்கு பக்க விளைவுகள் ஏற்படாது தானே? நீங்க கவலையே பட வேண்டாம் சோனியா. இதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும். நான் டெலிவரிக்கு பிறகு உடல் எடையை குறைக்க விரும்பும் எல்லா லேடிஸ்க்கும் சொல்ல விரும்புறது இதுதான். நீங்க இன்றிலிருந்தே ஸ்லிம் சூத்ராவை பயன்படுத்த ஆரம்பிங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உடல் எடையை குறைக்க நான் என்னெல்லாம் தான் செய்யல. காலையில எழுந்து எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறது, கிரீன் டீ குடிக்கிறது, டயட் இருக்கிறது, அப்புறம் உடற்பயிற்சி. ஓஹ், ஆனா ஒண்ணுமே நடக்கல. உங்களுடைய டம்மி ஏரியா லோவர் போர்ஷன் குறையவே இல்ல. எக்ஸசைஸ் செய்யறதால உடல் எடை குறையும். ஆனா பயிற்சி விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் வந்துரும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. சல்வார் கமீஸ் போட்டா வயிறு பெருசா வந்து நிக்குது. அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் நான் மறந்தே போயிட்டேன். உடல் எடையை குறைப்பதற்கான பழைய முறைகளை கைவிடுங்கள். இன்றே வாங்குங்கள் வெயிட் லாஸிற்கான அறிவியல் பூர்வமான அரசாங்கம் அங்கீகரித்துள்ள ஆயுர்வேதிக் ஃபார்முலா ஸ்லிம் சூத்ரா. இதனை வீட்டில் இருந்தபடியே வாங்க இப்போதே கால் செய்யுங்கள். என்னுடைய சின்ன தங்கச்சி ஸ்லிம் சூத்ரா எனக்கு வாங்கி கொடுத்தா. முதல்ல எனக்கு தோணுச்சு அவ என்ன கிண்டல் பண்றான்னு. ஆனா அவ ரொம்ப ஒல்லியானவ, ரொம்ப ஒல்லி. நானும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 15 முதல் 20 நாள்ல எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. ஆமா, வித்தியாசம் நான் பார்த்தேன். 2 இன்ச்சஸ் லூஸ் செஞ்சிட்டேன் நானு. எனக்கு சந்தோஷமா இருந்தது. நான் இத மேலும் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இப்ப 4 இன்ச்சஸ் கம்மி ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸ்லிம் சூத்ரா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. டாக்டர் தீபிகா பார்க்க போனா மக்கள் உடல் எடையை குறைக்கிறாங்கன்னா அவங்க முழு உடல் எடையும் குறைய ஆரம்பிக்குது. ரொம்பவே மோசமா தெரிய ஆரம்பிக்குது. ஸ்லிம் சூத்ரா மூலமா ஸ்பாட் ரிடக்ஷன், அதாவது குறிப்பிட்ட ஏரியாவில வெயிட் அதிகமா இருந்தா அதுல எஃபெக்ட் இருக்குமா? இதனால கட்டாயம் இருக்கும். பாருங்க, சிலருக்கு உடம்புல சில குறிப்பிட்ட இடங்கள், அதாவது டம்மி ஏரியா, லோவர் பேக், தொடை அல்லது லோவர் ஆர்ம்ஸ் ஏரியால ஃபேட் கம்மி பண்ணணும்னு விரும்புறாங்கன்னா அவங்களும் ஸ்லிம் சூத்ராவை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்ட பெற முடியும். ஸ்லிம் சூத்ரா பாடி ஷேப் அப் மற்றும் டோன் அப்க்கும் பயன்படுது. ஏன்னா இதுல இருக்கு ஜிஞ்சிபிள் ஆஃபிசினல் அண்ட் பேலியர் ரைப்ஸ் மற்றும் பிரேம்னா இன்டெக்ரிபோலியா. மேலும் பல ஆயுர்வேதிக் மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால இது ஸ்பாட் ரிடக்ஷன், அதாவது நீங்க ஏதாவது குறிப்பிட்ட உடம்பு பகுதிகளில் ஃபேட்டை குறைக்க விரும்பினீங்கன்னா அதுக்கும் இது சிறப்பான மருந்தா இருக்கு. டாக்டர் தீபிகா, நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்து எங்க நேயர்களுக்கு முழுமையான விவரங்களை தந்தீங்க. இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நண்பர்களே, நீங்களும் எடையை குறைச்சு ஃபிட்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கலாம். இதுக்கு நீங்க வாங்கணும் அரசின் சான்றிதழ் பெற்ற ஆயுர்வேதிக் மருந்து ஸ்லிம் சூத்ரா. இன்றைக்கே வாங்குங்க ஸ்லிம் சூத்ராவை. ஆகுங்க ஃபிட், ஆக்டிவ் மற்றும் ஸ்லிம். சோ கால் நவ். ஸ்லிம் சூத்ரா உடல் எடையை குறைக்க இயற்கையான மருந்து. இந்திய அரசின் ஆயுஷ் துறையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ISO 9001:2000 GMP or HACCP சான்றிதழ் பெற்றது. பல கிளினிக்கல் மற்றும் லேப் டெஸ்டிற்கு பிறகு இது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்லிம் சூத்ராவில் உங்களுக்கு கிடைக்கிறது 40 நாட்களுக்கான கோர்ஸில் 1 கிராம் பவுடருக்கு வெறும் 5 ரூபாயில். அதனுடன் கேப்சூல் ஃப்ரீ.